என்னோட மொபைல் நம்பர் மாற்றித்தாங்க, என்னுடைய வண்டி நம்பர் மாற்றித்தாங்க, என்னுடைய ஆஃபீஸ் நேம் மாற்றித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வாங்கி மொபைல் நம்பர் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர் கிடைக்காது. அது நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, அதாவது பணவர ஸ்தானம் 2, 5, 8, 11 இதில் இருக்கிற நம்பர் எடுப்பாங்க. பைக் ஷோரூம்காரருக்கு, கார் ஷோரூம்காரருக்கு, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறேன். நேம் மாற்றத்தில் நிறைய தொழில் செய்கிற நிறுவனத்தில் இவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்து எண் வருதா, 5ஆம் இடத்து எண் வருதா, 8ஆம் இடத்து 8னா எல்லாரும் ஆகாதும்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த நியூமராலஜியில் நிறைய பேர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் லாட்டரியில் விழுந்திருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மகாகுரு அனந்த வாஸ்து டாக்டர் பத்ம மகாலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. ஜோதிடத்தை தாண்டி நியூமராலஜி அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. இந்த நம்பர் அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக அமையுமா மேம்? குரு வாழ்க குருவே துணை. நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறவங்களே என்னோட மொபைல் நம்பர் மாற்றித்தாங்க, என்னுடைய வண்டி நம்பர் மாற்றித்தாங்க, என்னுடைய ஆஃபீஸ் நேம் மாற்றித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் வாங்கி மாற்றிட்டு போய் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நல்லாவே சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. என்னுடைய கெட்ட வந்த வாடிக்கையாளர்கள் வெற்றி அடைஞ்சதை நான் ஒரு சிலதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ மொபைல் நம்பரில் எத்தனை நம்பர் இருக்குங்க? 10 நம்பர். 10 நம்பர் இருக்குது. அதே நாங்கள் 5ஆ பிரிக்கிறோம். மொபைல் நம்பர் 10 நம்பர் இருக்குதுன்னா முதல் 2 நம்பர் ஜாதகர் நீங்கள், 2வது 2 நம்பர் ஸ்பௌஸ் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, 3வது 2 நம்பர் தொழில் ஸ்தானம், 4வது 2 நம்பர் வண்டி வாகனம் வீடு தாய், 5வது 2 நம்பர் குழந்தை, நம்மளுடைய குழந்தைகளை பற்றிய கருத்துக்களை அது சொல்லும். இப்படி இந்த வகையில் 5 பிரிவை பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் நல்ல நம்பராக எடுத்தால் ஜாதகர் நல்லா வின் பண்ணுவார். 10 நம்பருமே நல்ல நம்பராக எடுக்கணும். அந்த வகையில் நாங்கள் மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்து பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அந்த நம்பரை மாற்றி அவங்க ஏற்கனவே வச்சிருக்கிற போன் நம்பர் இருக்கவே மாத்தணும். ஏன்னா எல்லா பக்கம் கால்ஸ் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. வர்ற கால அதில் அட்டன் பண்ணிட்டு திருப்பி கூப்பிடுற கால புது நம்பர்ல கூப்பிடணும். இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறோம். நிறைய பேர் சக்சஸ் அடைஞ்சிருக்காங்க. அதுவே அவங்க லக்னப்படி நம்பர் எடுக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கு. நம்பர் படி தான் அவங்களுக்கு எடுத்து தரணும். இப்போ மொபைல் எண் ஒரு சிலரால மாற்ற முடியாதுன்ற பட்சத்துல அடுத்து அவங்க என்ன விஷயத்த சரிவர செஞ்சா அவர்களுக்கு சிறப்பா இருக்கும்? மொபைல் நம்பர் அவ்வளவு சீக்கிரம் அவங்களுடைய லக்னத்துக்கு தகுந்த மாதிரி நம்பர் கிடைக்காது. அது நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம். நாங்க நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்கும்போது ஒரு 2 மாசம் 3 மாசம் எல்லாம் ஆயிருக்குது. இப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா அவங்க பெயர்ல அந்த காலத்திலே காலண்டர்ல கொடுத்துட்டாங்க. ஏனா 1, பினா 2, சினா 3, டினா 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் A to Z வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரை எடுத்து எழுதிட்டு அந்த நம்பரை போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது அவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, அதாவது பணபரஸ்தானம் 2, 5, 8, 11 இதில் இருக்கிற நம்பரை எடுப்போம். இதுலேயும் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்குறோம். அவங்க லக்னப்படி நம்பர் தான் எடுக்கிறோம். 2, 5, 8, 11 ஸ்தானங்கள் பணபரஸ்தானம். அவங்களுக்கு பிஸ்னஸ் மூலம் தொழில் மூலம் பணம் வரணும் இல்ல, அந்த நம்பர்ஸை எடுத்து தான் அவங்களுக்கு பேரில் கொண்டு வரோம். எப்படின்னா அவங்க பேரில் ஏதாவது ஒரு எழுத்து 2 எழுத்து சேர்த்தும் போது அவங்களுக்கு உண்டான நம்பர்ஸ் அதில் வந்துடும். இப்படி கொடுத்து நிறைய பேருக்கு பைக் ஷோரூம்காரருக்கு, கார் ஷோரூம்காரருக்கு, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, காய்கறி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறேன். நேம் மாற்றத்தில் நிறைய விஷயங்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ அவர்கள் புதிதாக ஒரு தொழில் தொடங்குறாங்க. அந்த தொழிலுக்கு ஒரு பெயர் வைப்பாங்க. அதுக்கும் நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னா அவங்க தொழில் செய்கிற நிறுவனத்தில் இவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்து எண் வருதா, 5ஆம் இடத்து எண் வருதா, 8ஆம் இடத்து 8னா எல்லாரும் ஆகாதும்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த நியூமராலஜியில் 8 தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதையல் யோகமும் அங்கே தான் இருக்குது, பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது. அப்போ 2, 5, 8, 11 சேரும்போது பணம் வரும் ஸ்தானம், பணம் வரும் வழிகள் முன்னோர்களே சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அதில் உள்ள நம்பர்ஸ் எடுத்து கொடுத்து ஆபீஸினுடைய பெயரில் மாற்றி கொடுத்துருவாதைய. நம்மளுடைய பெயரை நம்ம கெஜெட்லாம் போய் மாற்ற வேண்டியதில்லை. ஒரு நோட்டு போட்டு 908 தடவையோ 1008 தடவையோ 1008 தடவையோ இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்னா தனதாரை அப்படிங்கிற நம்பர் இருக்கு. 73 உங்களுக்கு தனதாரையா இருக்குதுன்னு வைங்களேன். அந்த தனதாரைனா 73 தடவை எழுத சொல்லுவோம், 730 தடவை எழுத சொல்லுவோம், 7300 தடவை எழுத சொல்லுவோம். நோட் போட்டு எழுதுனாங்கன்னா அந்த எழுத்து மூலமா உங்களுக்கு வைப்ரேஷன் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் வாகனம் வாங்குறாங்க, வண்டியோ காரோ இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்கும்போது ஸ்பெஷல் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுக்கு அது சிறப்பா இருக்கும். வண்டியோடைய நம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு மாற்றி கொடுத்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட நான் பிரபலம் ஆகணும் அப்படின்னா 79ஆம் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒருத்தர் கார் கூட 79 கார் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். இல்லை நம்பர் அவங்களுக்கு சரியில்லாத நம்பர் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய நம்பரை ஒரு சதுரமான பேப்பர்ல எழுதி வண்டியில கூட ஒட்டிக்கலாம். இப்பதான் வாங்கி ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறான்னு வைங்க. இப்பதாம்மா வாங்கினேன், எப்படிங்கம்மா மாத்துறது அப்படின்னாங்கன்னா அவங்க நம்பரை எழுதி அவங்க பைக்கில் ஒட்ட வச்சு கொடுத்துருவோம். பிரிண்ட் எடுத்து ஒட்டிக்க
எழுதிக்கங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, பேக்கெட்ல வச்சுக்கோங்க, அந்த மாதிரி எல்லாம் நாங்க சொல்லி கொடுப்போம். நியூமராலஜிங்கிறது மிகப்பெரிய விஷயம், எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம். குழந்தை இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து 42 நம்பர், 32ஆம் நம்பர், 89ஆம் நம்பர், இந்த நம்பர் மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்க லக்னத்துக்கு தகுந்த மாதிரி எழுத சொல்லுவோம். வீடு கட்ட முடியல, பகுதியில் நிக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. வீடுங்கும் போது 4ஆம் இடத்து நம்பர். இந்த மாதிரி 12 லக்னத்துக்கும் 12 நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் 3 நம்பர் நவ்வால் நம்பர் இருக்கு. 2 நம்பரா தான். இப்போ எத்தனை டிஜிட்டல் வந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் 2 நம்பர் தான் எடுக்கணும். இப்போ சொல்றீங்க பாரு, 1 லட்சமே டிஜிட்டல் போடும்போது 5 டிஜிட்டல் வருதுன்னு வைங்களேன். 5 வரும்போது அது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் தான். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போய் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 நம்பர் உங்களுக்கு நல்ல நம்பரா வருதுன்னு பார்த்தா மட்டும் போதும். ஃபோன் நம்பர் எடுத்தீங்கன்னா இப்போ வெளிநாடெல்லாம் ஃபோன் நம்பர் நாங்கள் மாற்றி தரோம். அப்போ அவங்களுக்கு வந்து ஜாதகருடைய ஃபர்ஸ்ட் 2 நம்பர் நல்லா வந்தா போதும். அப்போ இல்லைன்னா 11 நம்பர் வரும், நிறைய பேருக்கு 12 நம்பர் வரும். இந்த நம்பர்ல லாஸ்ட் விட்டுருவோம். அந்த 10 நம்பரை மட்டும் கனெக்ட் பண்ணி எடுத்து வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் நம்பர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணி நியூமராலஜி படி எடுத்து கொடுத்தோம்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இப்போ ஒரு சிலருக்கு வந்து புதையல் கிடைக்குது, ஒரு சிலருக்கு வந்து லாட்டரி கிடைக்குது. தமிழ்நாட்டுலலாம் வந்து லாட்டரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இப்போ கேரளா, தெலுங்கானாலலாம் பார்த்தீங்கன்னா லாட்டரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட விஷயம். இந்த லாட்டரியில வின் பண்றவங்க எல்லாருமே இந்த நியூமராலஜி பார்த்து தான் அந்த நம்பரை செலக்ட் பண்ணி தான் லாட்டரி வாங்குறாங்களா? கண்டிப்பா 100%. எங்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டு போய் நம்பர்ஸ் வாங்கிட்டும் போயிருக்காங்க. நம்மளது ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க நியூமராலஜில. அதுல வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு அவங்களுக்கு உண்டான யோக நம்பர் வருது. நவ்வால் நம்பரா தான் வரும். லாட்டரியில கடைசி 4 நம்பர் இதை சூஸ் பண்ணிக்கலாம். 159 திரிகோண வலு லக்ன நம்பர், 5ஆம் பாவத்திலுடைய நம்பர், 9ஆம் பாவத்தில் உள்ள நம்பர். இதை வந்து நம்ம எடுத்து எழுதி தரோம். ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஒவ்வொரு மாதிரியான நம்பர் வரும். நம்பர் கொடுத்தா ஒருத்தருக்கு இந்த நம்பர் நீங்க கொடுத்தீங்களா, நான் எடுத்தனால கிடைக்கல, அப்படிலாம் நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்கவங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து 1, 5, 9 உள்ள நம்பர்ஸ் எடுத்து கொடுத்து, லாட்டரி இங்கெல்லாம் இல்லை, கேரளாவில் தான் இருக்குது, அங்கே தான் போய் எடுத்து நிறைய பேர் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் லாட்டரியில் விழுந்திருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நவ்வாலு நம்பரை நம்ம எடுத்து கொடுக்கணும். ஒரு 10 நாள் நம்பர் எடுத்து கொடுத்தோம்னா அங்கே போனால் ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்து கொடுத்தா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 டிஜிட்டல் 4 நம்பரில் ஒரு 10 லைனில் எடுத்து கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த நம்பர் பார்த்து லாட்டரி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக லக்னம் இருக்கு எனக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த நம்பருக்கு எந்த நம்பர் வந்து சிறப்பான நம்பராக இருக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு தனதார நம்பர்னா ஃபர்ஸ்ட் சிறப்பாக இருக்கும். எப்படின்னா 79, 73, 85 இந்த 3 நம்பர் விருச்சிக லக்னத்துக்கு தனுசு லக்னத்தில் இருக்குது. இந்த நம்பர் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வேணும்னா அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை எங்கிட்ட கொடுங்க, நான் அவங்களுக்கு நம்பர் எடுத்தேன். இப்போ நீங்க சொல்ற விஷயமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. நீங்க எப்படி அதை பார்த்து சொல்றீங்க மேம்? நான் வந்து எப்படி ஜாதகம் பார்க்குறேன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க பிக்சர் நாங்கள் பார்க்க முடியாது, நம்பர்ஸ் எழுத முடியாது, அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் டிபியாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு தடவை பிரிண்ட் எடுத்து நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒன்லி சீயிங், பார்வைக்காக வச்சுக்கலாம் அப்படின்னலாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு சிலது உங்ககிட்ட நான் காட்டுறேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து யோகாதிபதி, கருணாதிபதி இருக்குது. அப்போ திரிகோண நம்பர்ஸும் வலு, திரிகோண கலரும் வலு. இப்போ திரிகோண கலர்ல ஒன்று இருக்குது. இப்போ விருச்சிக லக்னமா திரிகோணம்னா 5ஆவது வந்து மஞ்சள் கலர், 7 வந்து பிங்க் கலர், 9 வந்து வெள்ளை கலர். இந்த கலர்ஸ் வந்து அவங்களுக்கு யோகம், திரிகோணம் யோகம். அதாவது யோகாதிபதி, கருணாதிபதி இந்த பிக்சர்ஸ் எடுத்து அவங்களுடைய குறைந்த பாகையில் உள்ள டிகிரி, புரியுதுங்களா, கிரகங்கள் இருக்கும், அந்த கிரகங்களுடைய நம்பர்ஸ் இதில் இணைக்கிறோம். நியூமராலஜி படி அவங்க லக்னத்துக்கு 2ஆம் இடமா இருக்கணும். அது பணபரஸ்தான நம்பர்கள். இப்போ வந்து ஒரு சாம்பிளாக ஒரு 6 பிக்சர் கொண்டு வந்திருக்கேன். அந்த 6 பிக்சர் மட்டும் அது அந்த நம்பரை இணைச்சு டிபியாக வச்சுக்கலாம். மெயினாக ஃபர்ஸ்ட் டிபியாக வச்சுக்கலாம். நீங்க அவங்களுடைய லக்னத்தை பார்த்து ஆமாம், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் நான். டிபியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5, 6 ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள். இது வச்சுக்கும் போது ஒன்றா பார்வைக்கு வச்சுக்கலாம். வீட்டில் வந்து ஒரு மாட்டி பார்வை எங்கே வாலில் மாட்டிக்கலாம், கண்ணாடியில் மாட்டிக்கலாம், இதெல்லாம் நம்ம பார்க்குற இடம் பீரோவில் மாட்டிக்கலாம். இந்த மாதிரி இதை ஒட்ட வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டிபியாகவும் வச்சுக்கலாம். மொபைலில் முன்னாடி எடுத்தது ஒரு பிக்சர் வால்பேப்பர் அதுலேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது இதெல்லாம் யோகத்தை தரும். நியூமராலஜி படி இதெல்லாம் யோகத்தை தரும். யாருக்கெல்லாம் வந்து மொபைல் எண் மாத்துறது இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து அந்த நேம் மாத்துறது, இந்த நியூமராலஜி பிரகாரம் வந்து அதை மாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேடம் கிட்ட ஆலோசனையை கேட்டு பெற்றுக்கோங்க. மக்களுக்கு இந்த விஷயமும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம்மா, நல்லதே நடக்கும்.